தமிழக அரசு பொதுப்பணித்துறையில கிட்டத்தட்ட 760 காலிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. எழுத்து தேர்வு கிடையாது. நீங்க எடுத்துக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து இந்த பணி வழங்குறாங்க. ஆமா, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது அரசு பொதுப்பணித்துறையில இருந்து வந்திருக்கு. டிப்ளமோ முடிச்சவங்க, பிடெக் முடிச்சவங்க, எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருக்குமே இதுல வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லயும் வேலை வாய்ப்பு இருக்கு. அப்ளை பண்ண ஃபீஸ் இருக்கா ப்ரோ? இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா ப்ரோ? இல்ல. ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை நிச்சயமா சொல்றேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம் குரூப் எல்லாமே தர, ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 760 ட்ரெயினிக்கான வேகன்சி, ஐ மீன் அப்ரண்டிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் தயவு செய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரெஷரா இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்பவே ரேர், அதுவும் எக்ஸாம் இல்லாம. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க ஆன்லைன் மோட்ல மட்டுமே அப்ளை பண்ணணும். பிடெக் முடிச்சவங்க, எனி டிகிரி முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் இன்ஜினியரிங்கும் இருக்கு, நான் இன்ஜினியரிங் லைக் சயின்ஸ் அது போன்ற டிகிரிஸுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் சயின்ஸ், காமர்ஸ் எல்லாமே. ஸோ இதுக்கு இவங்க கேட்டிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனை 2022, 23, 24, 25 இந்த இயர்ஸ்ல பாஸ் அவுட் ஆனவங்க தான் அப்ளை பண்ண முடியும். முழுக்க முழுக்க எல்லா வேகன்சிக்கும் தமிழ்நாட்டை இருப்பிடமா கொண்டவங்க மட்டுமே அப்ளை பண்ண முடியும். 1 year அப்ரண்டிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அக்கார்டிங் டு த அப்ரண்டிஸ் ஆக்ட் 1973 படி எடுக்கிறாங்க. ஸோ 1 year பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் பழகுனர், அதாவது இந்த துறை சார்ந்து நிறைய விஷயங்களை நீங்க கத்துப்பீங்க. 1 year சர்டிபிகேட் தருவாங்க. அதை வச்சு நீங்க வேற ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இன்ஜினியரிங்ல பார்த்தரலாம். ஓகே, ஸோ பேர்லேயே இருக்கு, இன்ஜினியரிங் முடிச்சவங்க தான். இன்ஜினியரிங் சிவில்ல ஒரு 360, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள்இல 28, ஆர்கிடெக்சர்ல 12, மொத்தமா 400 வேகன்சி. மாதம் 9,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் தராங்க. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த ட்ரைனிங் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு சிவில்ல 150, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல 5, ஆர்கிடெக்ட்ல 5, மொத்தமா 160 வேகன்சி. இவங்களுக்கு மாதம் 8,000 ரூபாய் தராங்க. ஒரு வருஷத்துக்கு இருக்கும். அடுத்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அதாவது பிடெக் அல்லாத பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் இது போன்ற ஏதோ ஒரு ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் ஆர் ஹியூமனிட்டிஸ் டிகிரிஸ் முடிச்சவங்களுக்கு 200 ஓப்பனிங்ஸ் இருக்கு. மாதம் 9,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் தராங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா 1 year இருக்கும். இதான் வேகன்சி டீடைல்ஸ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு பொறுத்தது அப்படின்னா இந்த அப்ரண்டிஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதற்கு எழுத்து தேர்வோ இன்டர்வியூவோ அதெல்லாம் கிடையாது. நீங்க அவங்க கேட்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ல எடுத்துக்கக்கூடிய மார்க்கை வச்சு, உதாரணத்துக்கு இப்போ வந்து பாருங்க என்னென்ன டிகிரிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பிடெக் சிவில்ல 360 வேகன்சி இருக்கு. ஸோ பிடெக் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட ஓவரால் பர்சன்டேஜ்ல மெரிட்ல டாப் 360 அப்ளை பண்ணவங்கள வராங்களோ அவங்களுக்கு நெக்ஸ்டா ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் வச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்க போறாங்க. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து nats.education.gov.in அப்படிங்கிற இந்த போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ஸோ கேட்டகரி சில பாருங்க, புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு இதுதான் nats.education.gov.in. ஸோ இதுல போயிட்டு இந்த வெப்சைட்ல போயிட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஏடிஎன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு 12 digit ஸ்டூடெண்ட் யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர். அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் சேம் இதே போர்ட்டல்ல நீங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே இதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்றப்பே உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ அதை போட்டு நீங்க லாகின் பண்ணி அப்ளை அகைன் அண்ட் அட்வர்டைஸ்டு வேகன்சி அப்படிங்கிற டேப் இருக்கும். அதுல பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுன்னு சர்ச் பண்ணி நீங்க டைரக்டா கிளிக் அப்ளை கொடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணிருங்க. ஓகே, ஸோ ஃபைனலா ஸ்டேட்டஸ் அப்ளைடுன்னு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டைஃபண்ட் 9,000 தான். அது இல்லாம அடிஷ்னலா எதுவும் கொடுப்பாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த 9,000 தான். பட் வேகன்சி நிறைய இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்களையுமே வேகன்சி இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்க. ஸ்டார்ட் டேட்டிங் டேட் ஓபன் பண்ணிட்டாங்க. வர ஜூன் 25ஆம் தேதிக்குள்ள நான் சொன்ன அந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணிருங்க. ஜூலை 3ஆம் தேதி யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்கீங்கிற ஷார்ட் லிஸ்டிங் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 15/7 17/7 இந்த நாட்கள்ல உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் பிடபிள்யூடி ஆஃபீஸ் சென்னை போகணும். அங்க போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கான லொகேஷன், ஐ மீன் போஸ்டிங் லொகேஷன் எங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த வருஷத்துக்கான தொழில் பழகுனர் அப்ரண்டிஸ் ரோல் வந்திருக்கு.
நிச்சயமா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2-3 நாட்கள் தான் டைம் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற வேலைவாய்ப்பு அப்டேட் அது ஃப்ரீயா தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர் அண்ட் பை.